ரீசென்ட்டா வந்து 2026 வந்து ஒரு படம் பார்த்துருந்தேன். தட் இஸ் அக்லி மூவி. இந்த படம் வந்து எப்படின்னா, ஒரு டாக்ஸிசிட்டி ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லியிருப்பாங்க. ஹீரோவோட பேர் வந்து கார்த்திக் அண்ட் ஹீரோயினோட பேர் வந்து நேஹா. கார்த்திக் வந்து சின்ன வயசுலயே வந்து ஒரு மென்டலி ஒரு அஃபெக்டடான ஒரு பையன். அப்படின்னா ஒரு டாலோட தான் இருப்பான். நேஹா வந்து கிட்டத்தட்ட வந்து பாஸ்ட்ல வந்து காலேஜ்ல ஒரு பையன லவ் பண்ணியிருப்பா. பட் இருந்தாலுமே வந்து கார்த்திக்கோட வந்து ஒரு கட்டம் வந்து கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் இருந்தாலுமே வந்து நேஹா வந்து கார்த்திக்கோட வாழ இன்ட்ரெஸ்ட் இல்ல. பட் கார்த்திக் வந்து நேஹாவோட வாழணும்னு தான் ஆசை. அவன் வந்து லாயலா இருப்பான். அந்த பொண்ணு மேல தான் அவனுக்கு ஒரு லவ் வந்து பீக் லெவல்ல இருக்கும். அந்த பீக் லெவல் வந்து ஒரு கட்டத்துல டாக்ஸிசிட்டியா மாறி, நேஹாவ போட்டு கொடுமைப்படுத்துறது, இது மாரி டார்ச்சர் பண்றது. இதான் வந்து மெயின் கதைக்களமா கொண்டு போயிருப்பாங்க. ஒரு கட்டம் வந்து நேஹா வந்து கார்த்திக்கோடைய டார்ச்சர்லேருந்து எப்படி தப்பிக்கிறா தான் இந்த மெயினோட இந்த மூவி பிளாட்டே. பட் இருந்தாலும் வந்து இதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பத்தி நம்ம என்ன சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் என்னன்னா, நந்துவின் மிரட்டலான நடிப்பு. அது என்னன்னா, ஆக்சுவலி ஹீரோவுடைய ஒரிஜினல் நேம் வந்து நந்து. அது வந்து கார்த்திக் ரோல் மெயினா பண்ணியிருக்காரு. அது என்னன்னா, படத்தின் மிகப்பெரிய பலமே ஹீரோவுடைய நந்துவோடைய ஒன் மேன் ஷோ தான். சீரியஸ்லி உண்மையாவே மிரட்டியிருக்காரு. ஒரு சைக்கோ வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு ஒரு ஆஸ்பெக்ட் மெயினா பார்த்துருப்பாங்க. நம்ம நெறைய ஒரு சைக்கோ மூவிஸ் மெயினா பார்த்துருப்போம். ஆனா வந்து இது கொஞ்சம் ஒரு டிஃபரண்ட் ஜர்னல்ல மெயினா கொண்டு போயிருந்தாங்க. லைக் அடுத்தடுத்து என்ன நடக்கும்? இவன் எப்படி பிஹேவ் பண்ணுவான்? அப்படின்னு மெயினா வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட் மெயினா கொண்டு போயிருந்தாங்க. இது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பிளஸ் பாயிண்ட். நெக்ஸ்ட் என்னன்னா, நான் ஏன் சொல்றேன்னா, தேர் இஸ் 2 மெயின் ரீசன். ஒண்ணு வந்து ஒரு சாதாரண பெர்சன் வந்து ஒரு பொண்ணு மேல எவ்வளோ ரொம்ப அடிக்டடா இருப்பான். அது மெயினா வந்து பிளாட் மெயினா காட்டியிருப்பாங்க. அண்ட் செகண்ட் வந்து என்னன்னா, டாக்ஸிசிட்டி வந்து மெயினா எந்த லெவலுக்கு பீக்ல ஒரு பெர்சன் மெயினா போவாங்கன்ட்டு மெயினா அந்த ஹீரோ மெயினா காட்டியிருப்பாரு. இது வந்து ஃபர்ஸ்ட் மெயினோட பாசிட்டிவ் சைன். அண்ட் செகண்ட் வந்து அவிகா கோரின் எதார்த்தமான நடிப்பு. லைக் எப்படின்னா, ஒரு சில ஹீரோயின்ஸ் வந்து எப்படின்னா, லைக் ஓவர் பில்டப்போட படம் மெயினா நடிப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனா, ஜான்வி கபூர் வந்து பெடி மூவி வந்து ஓவர் ஆக்டிங் மெயினா பண்ணி படத்த முடிச்சு விட்டுருப்பாங்க. ஆனா வந்து இவங்க மாரி இல்லாம, ஒரு எதார்த்தமா ஒரு சாதாரண ஒரு பொண்ணு, ஒரு சைக்கோ கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்ட்டு ஒரு ஜென்ரலா ஒரு கேரக்டரா அவங்க நடிச்சு, இந்த மெயினா ஒரு படத்த மெயினா ஒரு கோர் ஒரு இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. இவங்களோட ரோலுமே நல்லா இம்பாக்ட் குடுத்துருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா, ஆழமான எடிட்டிங் மற்றும் இசை. இது ஜென்ரலா என்ன சொல்லுவாங்கன்னா, பிஜிஎம் அண்ட் மியூசிக் ட்ராக்ஸ் கேட்கும்போதே ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லப்போனா, இப்போ வந்து ஹீரோவுடைய அந்த சைக்கோ மாரி பிஹேவ் பண்றான்னா, அதுக்கு ஒரு பிஜிஎம் ட்ராக்கு. ஹீரோ வந்து ஹீரோயினோட நெருங்கும்போது ஒரு பிஜிஎம் ட்ராக்கு. இது மாரி தனித்தனியா ஒரு ஒரு பிஜிஎம் ட்ராக் போட்டு கரெக்ட்டா வந்து ரெப்ரசன்ட் பண்ணிருப்பாங்க. இது பார்க்கும்போதே ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கும். நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸைட்மென்ட்டும் குடுக்கும். அடுத்து என்ன நடக்கப் போகுது? அடுத்து என்ன நடக்கப் போகுது? மெயினா சொல்லுவாங்க. அண்ட் 4த் ஒன் என்னன்னா, டார்க் மற்றும் போஸ்டரான திரைக்கதை. இது மெயினா வந்து ஏ சர்டிஃபிகேட் மெயினா குடுத்தனால, டார்க் அண்ட் போஸ்டர், வெப் சீரிஸ் சில இடத்துல வந்து ஒரு எச்சரிக்கையான சீன்ஸ்லாம் இருக்கும். அது பார்க்கும்போது பயமாவும் இருக்கும். அந்த மாரி தான் ஒரு படமே. பட் பில்டப் குடுக்குற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. பட் இருந்தாலுமே பயமாவும் இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா, நான் மெயினா என்ன நெகட்டிவ் மெயினா கண்டுபிடிச்சிருந்தேன்னா, 3 நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் மெயினா கண்டுபிடிச்சிருந்தேன். தட் இஸ் ஹெவி அண்ட் டிப்ரசிங் டோன். அண்ட் செகண்ட் ஒன் தட் இஸ் பிரெடிக்டபிள் மூமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து 3 வந்து ஸ்ட்ரிக்ட்லி நாட் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ். 3 நெகட்டிவ் இம்பாக்ட் மெயினா சொல்லிட்டேன். ஏன் நான் சொல்றேன்னா, ஹெவி அண்ட் டிப்ரசிங் டோன்னா, இந்த பிஜிஎம் கேட்கும்போதே சில பேருக்கு வந்து ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸாவும் இருக்கும். லைக் ஒரு சஃபகேட்டிங் சிட்யூவேஷன் கூட வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த படத்தில மெயினா சொல்றேன். இந்த படத்தில மெயினா நான் நோட்டீஸ் பண்ணேன். அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னா, பிரெடிக்டபிள் மூவ்மெண்ட்ஸ். ஒரு கதை, ஒரு பிளாட்னா ஒரு சைக்கோ வந்து இப்படி தான் பிஹேவ் பண்ணுவான். அடுத்த சீன் இப்படி தான் கொண்டு போவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்னா, இப்போ ஹீரோ வந்து ஹீரோயினோட பாட்டில்ல மண்டைய போட்டு உடைக்கிறான்னா, அடுத்த சீன் மெயினா தெரிய வரும். எப்படின்னா வந்து போலீஸ் காலிங் வந்து ஹீரோவோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இந்த மாரி அரெஸ்ட் பண்றது. லைக் ஈஸியா வந்து பிரெடிக்ட் பண்ற மாரியே இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா, இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கிடையாது. தயவு செஞ்சு சொல்றேன். பெரியவங்க யாராவது போனாங்கன்னா, இந்த படத்த தயவு செஞ்சு பார்த்துறாதீங்க. ஏன்னா, இது லைக் சில சீன்ஸ்லாம் லைக் கொடூரமாவும் காட்டியிருப்பாங்க. பிளஸ் குழந்தைங்க வந்து தயவு செஞ்சு இந்த படம் பார்த்தாங்கன்னா, கெட்டு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. நான் ஜென்ரலாவே சொல்லிர்றேன். இட் இஸ் நாட் ஃபார் தி ஃபேமிலி ஆடியன்ஸ். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கிடையாது, கிடையாது, கிடையாது. ஸோ என்னோட ரேட்டிங் வந்து ஆல்ரெடி சொன்னது தான். 5க்கு நான் 3 தான் நான் குடுப்பேன். இது ஒரு வாட்டி பார்க்குற படம் தான். உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ரிகார்டிங் திஸ் அக்லி மூவி.